வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதில காலையில நிஃப்டியோட லைவ் அப்டேட் குடுத்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் ஆகும். முடிஞ்சா கனெக்ட் ஆயிக்கங்க. ட்ரேடிங்க்கு பயன்படுத்த முடிஞ்சா பயன்படுத்திக்கங்க. புதுசா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த கைட ஃபர்ஸ்ட் பாருங்க. இதில ஒரு 14 வீடியோ ஒன் பை ஒன்னா குடுத்துருப்பேன். இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வீடியோ கொஞ்சம் நேரம் பொறுமையா பாருங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த கோர் கான்செப்ட் இதில குடுத்துருப்பேன். அப்போ ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோன பயிற்சி பண்ணி பாருங்க. ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ டெய்லியும் குடுக்குற நிஃப்டி அப்டேட், கோல்டு அப்டேட், ஸ்டாக் அப்டேட்ட பூரா பாருங்க. உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சுரும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தா இந்த தவறாமல் பார்க்க வேண்டியவை பாருங்க. இதில குடுத்துருக்க இந்த கான்செப்ட் அத இதுலயும் குடுத்துருப்பேன். பட் நீங்க இந்த கான்செப்ட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். உங்களுக்கு எளிமையா புரிய ஆரம்பிச்சுரும். வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இது 1 ஹவர் சார்ட்டுங்க. காலையில ஆக்சுவலா இந்த 2 ட்ராக் தான் குடுத்துருந்தேன்னு நெனைக்கிறேன், டெலகிராம்ல. இப்ப டெலகிராம்ல குடுக்குறத நான் ஈவினிங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? மார்னிங் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு சப்போர்ட் மட்டும் தான் குடுத்துருக்கேன். சரிங்களா? 2 லைன் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதான் உங்களுக்கு இப்போ 1 ஹவரோட மார்க்கிங் இதுதான். இன்னைக்கு பாருங்க ட்ரேட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு. ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் கீழ ஓப்பன் ஆகி போய் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டான். ஒண்ணும் மொமெண்ட்டே இல்ல. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பாருங்க, நேத்து குடுத்த மொமெண்ட்டும் கூட ஒரு அப் டவுன் நல்லா குடுத்துருக்கான். அதுக்கு முன்னத்த நாள் குடுத்துருக்கான். இந்த மாரி குடுத்துட்டு இருந்த இடத்துல, இந்த ஒரு நல்ல கேப் டவுன் அன்னைக்கும் பாருங்க, மேல அப்புறம் கீழ முடிச்சிருக்கான். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஒண்ணுமே இல்ல. அந்த ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளேயே, ஜோனுக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கான். இதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குமானா, இதுலயும் கூட கிடைச்சிருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம 5 மினிட்ஸ்ல போய் பார்த்தோம்னா, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு தெரியும். ஒரு ரெசிஸ்டன்ஸுக்குள்ள ஓப்பன் ஆனா என்ன நடக்கணுங்க ஃபர்ஸ்ட்டு? ரெசிஸ்டன்ஸுக்குள்ள ஓப்பன் ஆனா கீழ வரணும் மார்க்கெட்டு. அப்படித்தான் பண்ணியிருக்குது. கீழ மேல போயி, எகைன் கீழ மேல போயிருக்கு. புரிஞ்சுங்களா? இப்ப இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, ரெசிஸ்டன்ஸ்குள்ள ஓப்பன் ஆச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா இந்த ரேஞ்சே செல் பாயிண்ட் தான். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கீழ மேல போகுது. இந்த இடத்துல அழகா செல்லுக்கு நம்ம போயிருக்க முடியும். புட் ஆப்ஷன் போயிருந்தீங்கன்னா, ஒரு 30 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு தாராளமா. எகைன் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள போயிட்டு மறுபடியும் இங்கேயே திரும்புமானா அப்படியெல்லாம் திரும்பாதுங்க. மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு மேல மேல போய் திரும்பி வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். அப்ப இங்க என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க, மேல போயி அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். அத ஒண்ணும் மாத்தி எல்லாம் போகல. அந்த ஜோனுக்குள்ளேயே தான் போயிருக்கு. போயிட்டு இங்க ரெசிஸ்டன்ஸ் உடைக்க முடியாம அங்க ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா, கீழ இந்த ரெசிஸ்டன்ஸோட லோயர் பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கு. இங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் போட்டிருந்தாலும் இங்க ஒரு 50 பாயிண்ட், 30 பாயிண்ட் சாதாரணமா கிடைச்சிருக்க பாசிபிலிட்டி இருக்கு. இங்கேயும் அதே மாரி கிடைச்சிருக்கும். இங்கேயும் கிடைச்சிருக்கும். அப்போ ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பை ட்ரெண்ட்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? நேத்தே பை ட்ரெண்டுக்கு மாறி நிக்குதுன்னு பேசியிருந்தோம். பை ட்ரெண்டுக்கு மாறி நிக்குதுன்னு பேசியிருந்தோம். இந்த ஹை உடைச்சிருக்கு, இந்த ஹை உடைச்சிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா பை ட்ரெண்டுக்கு வந்துருச்சுன்னு பேசியிருந்தோம். இன்னைக்கு பை ட்ரெண்ட்ல ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனோம்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கீழ மறுபடியும் ஒரு கன்சால்டேஷன் ஆகி முடிஞ்சிருக்கு. இங்க நம்மளுக்கு வேற என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் எங்கேயாச்சும் பாசிபிலிட்டியா கிடைச்சிருக்கு பை பண்ண முடியுமா? பண்ணியிருக்கலாம். ஏன்னா முன்னாடியோட லெவல் நம்ம பார்க்கணும் இங்க. முன்னாடி ஒரு லெவல் கண்டிப்பா அங்க இருக்கும். அந்த இடத்துல நம்மளுக்கு பையோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். சரிங்களா? அப்போ 1 ஹவர் பார்க்காம அதில 5 மினிட்ஸ்ல போய் முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். லெவல்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க இந்த லெவல் மேல வந்திருக்கு. இந்த லெவல் கொஞ்சம் மேல போயிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான பாயிண்ட் தான். அப்ப இது மேல போயிடுச்சு. அது போயிட்டு போகுது. இந்த லெவல்ல என்ன நடந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. புரிஞ்சுங்களா? இது இதுவே ஸ்பாட்ல போய் பார்த்தோம்னா, கண்டிப்பா இந்த இடத்துல வாய்ப்பு குடுத்துருக்கு. நம்ம ஃபியூச்சர வச்சு பண்றோம். ஸ்பாட்ட சப்போர்ட்க்கு வச்சுக்கோன்னு பேசியிருக்கோம். இப்ப ஸ்பாட்ட நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுல ஐடியா கிடைச்சிருக்கும். கண்டிப்பா கீழ இருந்து பைக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னா, கண்டிப்பா இங்க பாருங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் லைன் ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. தெரியுதுங்களா? அதாவது சேம் இதே லைன இதே லைன் அங்க குடுத்துருக்கு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் நம்ம எடுத்தோம்னா இது பைக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பாயிண்ட் கிடைச்சிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கனெக்டிங் பாருங்க, எத்தனை கனெக்டிங் அங்கே மல்டிபிளாக கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இது சப்போர்ட்டட் ஏரியா, இது சப்போர்ட்டட் ஏரியா, இதெல்லாம் ரிஜெக்ட். பாருங்க இதெல்லாம் ரிஜெக்ட் ஏரியா, இங்கே அகைன் ரிஜெக்ட் ஏரியா. அப்போ இது எல்லாமே கனெக்ட் பண்ணும்போது அந்த பாயிண்ட் தான் இங்கே சப்போர்ட்டாக ஒர்க் ஆயிருக்குது ஸ்பாட்டில். அப்போ இங்கே வந்திருந்தா பை சூஸ் பண்ணிக்கலாம்னா டெஃபினட்டாக பண்ணியிருக்க முடியும். ஏன்னா ட்ரெண்டு வந்து ஓவராலாக பை ட்ரெண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் பாருங்க, இங்கிருந்து இறங்கின மார்க்கெட் பாருங்க வந்து ஹை உடைச்சிட்டு போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பை ட்ரெண்டுக்கு வந்துச்சு தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம அடுத்து என்ன வரணும், செல் ட்ரெண்டுக்கு மூவ் பண்ணாட்டி பை ட்ரெண்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பார்த்தோம்னா இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. பைக்கு வந்து எடுத்திருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிருந்து ஒரு 60-70 பாயிண்ட் போயிருக்கு. அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா 780-90 இருந்திருக்கும். 840 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் போயிருக்கு. ஆப்ஷனில் ஒரு 30 பாயிண்ட் பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. அப்போது நம்ம ஒன்றை மட்டும் பார்க்காம கூட இதையும் சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு இன்னும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஃப்யூச்சர் கூட ஸ்பாட் டைம் சப்போர்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்னா பர்ஃபெக்டாக எடுக்க முடியும். ஸ்பாட்டில் ஃப்யூச்சரில் ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பினாலும் ஸ்பாட்டை பார்த்து நம்ம ஐடியா பண்ண முடியும். அதுக்கு தான் 2 சார்ட் டைம் நம்ம ஃபாலோ பண்ண சொல்கிறது. புரிஞ்சுங்களா? அப்போ இது எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இதில் வந்து கரெக்டாக ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சது. இதுதான் மார்க்கெட், இதுக்குள்ளே தான் நடக்க போகுது அப்படின்னு தெரியும். 1 ஹவரில் பாருங்கள் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1 ஹவர் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது, பையா செல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது பை ட்ரெண்டில் தான் நின்றுருக்கு. ஏன்னா ஒரு நல்ல செல்லு வந்த இடத்துல இந்த ரேஞ்சை கட் பண்ணிட்டு போயாச்சுக்கும் போது பை ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. இதையும் கூட கட் பண்ணிட்டு மேலே போயிட்டு கீழே வந்திருக்கான். பேக்கிங் அதை நோக்கி தான் போகிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அடுத்த ரேஞ்சு இது இது பிரேக் பண்ணிச்சு, இந்த சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் தான். அது என்ன லைஃப் டைம் ஐயோட ரேஞ்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அவ்வளோதாங்க. இப்படியே தான் பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. மார்க்கெட்டில் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதெல்லாம் பார்க்க வேண்டியதா. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மாதிரி இந்த இந்த பிளேஸ் ஒன்று இருக்குது. புரிஞ்சுங்களா? இப்படி தான் மேலே வரும்போது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணிக்கணும். நாளைக்கு சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் எங்கே போடுவோம், இந்த பாயிண்ட் தான் நம்ம பிக் பண்ணி போட போகிறோம். புரிஞ்சுங்களா? இப்படி நம்ம போட்டு போட்டு பழக பழகவே ஈஸியாக அது நம்மளுக்கு செட் ஆகிடும். இதை ஃபாலோ பண்ணி பழகுங்க. இப்படி தான் நடக்கும். அல்லது நாளைக்கு வந்து மார்க்கெட்டு இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே தான் மறுபடியும் கொஞ்சம் கீழே வந்துட்டு போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கூட மேலே போகலாம். எப்படி வேணாலும் நடக்கலாம். பார்ப்போம், நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னு பார்ப்போம். ஓகே, நன்றிங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.